அஜித் குமார் என்ற பெரிய மாபெரும் நடிகர் வந்து எங்கிட்ட கடன் வாங்கி பணம் வாங்கினாருன்னு எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாட்டுக்கே தெரியும். சரி, எவ்வளவு தரணும் உங்களுக்கு? வெறும் 18 லட்சம் ரூபா தான் வாங்கினாரு. ஆனா 25 வருஷம் ஆச்சு வாங்கி. ஓகே. அன்னைக்கு அவர் வாங்குற ஒரு சம்பளம் 20 லட்சம் ரூபா. நம்மளுக்கு அதுக்கு வேல்யூ போட முடியுமா எனக்கு தெரியும். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்ல இருந்தாலும் இன்னும் அதுக்கு பதிலே சொல்லலை. நேரடியாக போய் அந்த சுரேஷ் வந்து டைம் கேட்டேன். அவன் கதை கேட்குறான், ரேஸுக்கு போயிட்டான், அங்கே போயிட்டான், இங்கே போயிட்டான். எத்தனை வாடி தாக்க சொல்லுவேன் நீ? எத்தனை வாடியை தாக்க சொல்லுவேன்? அதுக்கப்புறம் கூட கம்ப்ளைண்ட் கொடுக்கல. உடனே நான் எத்தனை வருஷம் வெயிட் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்? எவ்வளவோ வருஷம் வெயிட் பண்ணுமா? நான் ஒன்று டேட்டும் கேட்கல. நீ டேட்டு கொடுறான்னு நான் கேட்டேன். அவனை வேண்டாம், வாங்கின காசை திருப்பி கொடுறான்னு தான் கேட்டேன். நான் நீ சொன்ன காசை திருப்பி கொடுன்னு தான் கேட்டேன். நான் அதில் என்ன தப்பு இருக்கு? நீ என்ன பார்க்கவே மாட்டேன், நான் அணுக முடியாத ஒரு பெரிய நான் வந்து இந்த சந்திரமண்டலம் இருக்குன்னு என்னடா அர்த்தம்? இல்லை பெரிய உன் காலு கீழே படாத தரையில் நீ நடந்தானே தரையில் வீட்டுக்கு போகிற, வீட்டில் தவழ்ந்துக்கிட்டே இருக்கியா இல்லை பறந்துக்கிட்டே இருக்கியா வீட்டுக்குள்ளே? எங்கள் ஆளை அனுப்பிச்சா என்ன பண்ணுற? அங்கேருந்து ஜன்னல் இருந்து பார்க்குற, ஒரு ஓட்டையை போட்டு பார்த்துட்டு உடனே நீ ஒரு பதில் சொல்லி அனுப்புகிற. நீ எல்லாம் ஒரு மனுஷனே? நீ